Dear brothers and sisters, I consider this is a privilege to give my tribute to Brother Stephen. அன்பான ஸ்டீஃபன் அவர்களை 25 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அறிவேன். ஒவ்வொரு முறையும் துபாய் தேசத்துக்கு வரும்போது அவர்தான் என்னை ரிசீவ் பண்ண வருவார், வழி அனுப்பும்போது கூட வருவார். பல மணி நேரங்கள் அவரோடு கூட செலவிட்டிருக்கிறேன். ஐக்கியத்திலே, ஜெபத்திலே, தேவனுடைய காரியங்களை பேசுவதிலே. ஆண்டவர் சமீபத்திலே அவரை அழைத்து கொண்டார். அவருடைய அழைப்பு திடீரென்று வந்தாலும் வேதனையோ கஷ்டமோ இல்லாமல் அவருடைய இழைப்பால் அவர் பிரவேசிக்க தேவன் கிருபையின்படி அழைத்து கொண்டார். ஆனால் நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணுகிறோம். எனக்குமே அவரை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தான் தெரிகிறது. நான் சிஸ்டர்கிட்ட பேசினேன். அவரை பற்றிய சில குறிப்புகளை நான் நினைவு கூறுகிறேன். அவர் ஒரு பிரதர் அண்ட் ஃப்ரெண்ட், பிரதர்லி கைண்ட்னஸ், பிரதர்லி லவ், சகோதர ஸ்நேகம் என்ற தன்மையை அவரிடத்தில் எல்லாரும் பார்க்க முடியும். ஒரு வார்ம் அண்ட் ஃப்ரெண்ட்லி பர்சன். ஒரு பக்கம் அக்காமடேட்டிவ். அவங்களும் சிஸ்டம் தான் துபாய்க்கு வர்ற அநேக சகோதரர்களுக்கு, முக்கியமாக குடும்பங்களுக்கு வீட்லேயே இடம் கொடுத்து அவர் அந்த கண்ட்ரியில் விசா கிடைத்து செட்டில் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப ஆச்சரியமான தேவனுடைய கிருபை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் படிக்கிற விதமாக ஒரு தேசத்துக்குள்ளே போவதற்கு சில உதவியாக இருந்தது போல அவங்க 2 பேரையும் ஆக்கில்லா பிஸ்கில்லா போல தான் நான் நினைப்பது உண்டு. அவர் சேம் டைம் வெரி ஹம்பிள், ஹியூமிலிட்டி அண்ட் மீக் அண்ட் சிம்பிள். சிலது ஹம்பிளாக தெரிவாங்க, ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஹியூமிலிட்டி, சாந்தம் எல்லாம் உருவாக்கப்பட்ட உள்ளே இருக்கிற அந்த தாழ்மை, எளிமை எல்லாவற்றிலும் அவர் சரியாக செய்வார். ஆனால் எந்த பெருமைக்குரிய எதுவுமே பார்க்கவே முடியாது. அது உண்மையிலே கர்த்தருடைய கிருபை தான். உள்ளே இருக்கிற குணம் வெளிப்படுவதை பார்க்கும்போது அது நமக்குள்ளே தேவனுக்கு அதிக நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை செலுத்த உதவியாக இருக்கிறது. ரொம்ப அஃபெக்ஷனேட். உங்கள் வீட்டை நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ தூரம் அவர் சிஸ்டரோட, தம்பியோட எவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக, ஃப்ரெண்ட்ஸோட. நான் சற்று வயதில் மூத்தவனாக இருந்தாலும் அவர்கிட்ட நான் கற்றுக்கொண்ட ஒரு குணம், ரொம்ப அஃபெக்ஷனேட் பர்சன். அவருக்கு ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எப்படி இவ்வளவு ரேஞ்ச், டிஃப்ரெண்ட் டினாமினேஷன்ஸ், ஏஜ் குரூப், வெவ்வேறு பின்னணியில் உள்ளவங்க எல்லாரையும் அவர் நேசிக்கிறவராக இருந்தார். அவர் ஒரு ரிச் லெகசி விட்டு சென்றிருக்கிறார். அதுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். அவர் மூலமாக கிடைத்த அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நாங்களும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். அந்த நினைவுகள் எப்பொழுதும் எங்களுடைய உள்ளத்திலே தங்கும் என்று சொல்ல முடியும். அவர்களை பார்த்து யோசிக்கும்போது ஒரு மரத்திலே நிறைய கனிகள் இருக்கலாம், ஆனால் ஒரு மரத்திலே பல கனிகளை நாம் பார்க்க முடிந்தால் எப்படி? அவருடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்தது. தொடர்ந்து அது பலன் தருகிறது. கர்த்தர் அருமையான குடும்பத்தாருக்கு ஆறுதல் தந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். Hello, Sister Kanaga, Heber, Anita, Emma, and Beth. We greet you all in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கனகா சிஸ்டர், April 16th எனக்கு நியூஸ் வந்துச்சு. நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸ்டீஃபன் நேம்லேயும் எனக்கு டெக்ஸ்ட் வந்துச்சு. ஆண்டவர் மகனை அவரோட எடுத்துக்கிட்டார் அப்படின்ற செய்தி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னால் ஃபஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸு கிரகிக்க முடியல. நான் டென்வரில் மீட்டிங்கில் இருந்தேன். அப்போ தான் இந்த நியூஸ் வந்துச்சு. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த நேரத்தில் குடும்பத்துக்காக, மற்ற எல்லாருடைய நலனுக்காக ஒரு சங்கதி நான் சொல்கிறது பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் பர்சனலாக ஸ்டீஃபன் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி. 1990 கராமல்ல அவங்க வீட்டில் மீட்டிங் நடந்து முடிஞ்சிட்டு ஐபிசி பாஸ்டர் ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்கள எங்கள் வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு
எங்களை ட்ராப் பண்ணும்படியாக அல்கசேஸு ஸ்டீஃபன் வந்தார். அப்புறம் வர டைம் வர வழியில் என்கிட்ட கேட்டார், ஜோசப் நீங்கள் ரட்சிப்பு உங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு ரட்சிப்புனா என்னென்னு தெரியாது, எனக்கு வேண்டாம். நான் பார்க்குற பாஸ்டர்ஸு எல்லாம் என்னோடய கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெண்டகமான வாழ்க்கை, எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஒரு வார்த்தை வந்து என்னை கம்ப்ளீட்டாக மாற்றிருச்சு. அது என்னென்னாக்கா, யார் சொன்னாங்களோ அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, யார் உங்களுக்காக உயிர் கொடுத்தாரோ அவர் தானே முக்கியம். ஸோ இன்கேஸ் அவங்க தப்பாக இருந்து அவங்க சொன்ன செய்தி சரியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவர் சொன்னது என்னை சிந்திக்க வச்சது. அப்புறம் கொஞ்ச நாள்லேயே ஒரு மீட்டிங்கில் நான் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் உண்மையாக என்னை ரட்சித்து பெரிய அளவில் உயர்த்தி வச்சுருக்காரு. இதுக்கு மூல காரணம் ஆண்டவர் கருவியை பயன்படுத்தின ஒரு பாத்திரம் ஸ்டீஃபன். I will miss you, Stephen, forever, but there is one hope that we will meet you again in the heaven. நீங்கள் ஒரு நல்ல சுகமான அற்புதமான வருத்தம் இல்லாத பசி இல்லாத அழுகை இல்லாத ஒரு இடத்துல இருக்கீங்க. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சிஸ்டர் கனகா, நீங்கள் கணவனை எழுந்து நிற்கிறது ரொம்ப கடினமான காரியம். தகப்பனை எழுந்து நிற்கிறது, அதே மாதிரி தாத்தாவை எழுந்து நிற்கிற பேர பிள்ளைங்க, தகப்பன் போல இருந்த மாமனாரை இழந்த அனிதா, இவங்க எல்லாருக்காக நாங்கள் ஒரு கம்ஃபர்ட், ஒரு கன்சலேஷன் உண்டாகும்படியாக ஆண்டவரை நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். ஆண்டவர் உங்களுக்கு அந்த சுகத்தை கொடுப்பாரு, பலனை கொடுப்பாரு. கனகா சிஸ்டர், பிரதர் ஸ்டீஃபனி இறந்துட்டாங்க, ஆண்டவருக்குள்ள நித்திரை இறந்துட்டாங்கன்னு என் கணவர் சொல்லும்போது என்னால் அதை கிரகிச்சு கொள்ளவே முடியல. ரொம்ப எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் எப்பொழுதும் ஸ்டீஃபன் பிரதர் எப்பொழுதும் நான் நினைப்பேன், என் கணவருக்கு ஆண்டவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆண்டவருக்குள்ளே நடத்தினது அவர் தான். அவர் திருப்பி எப்பொழுதுமே என்னால் மறக்க முடியாது. ஸோ ரொம்ப பெரிய இழப்பு தான். இந்த நாட்களில் உங்களுக்கும் ஹீபர் ஃபேமிலிக்கும் கர்த்தர் ஆதரவு செய்வார். மனுஷன் அதை நிரப்பவே முடியாது. ஸோ உங்களுக்காக நாங்கள் எங்கள் ஜெபத்தில், எங்கள் குடும்ப ஜெபத்தில் நான் நினச்சிக்கிறோம். உங்கள் மீதமுள்ள உங்கள் சபையின் மக்களுக்காக நான் ஜெபிச்சுக்கிறோம். கர்த்தர் மீதமுள்ள நாட்களை கர்த்தர் நடத்தி தருவாராக. என் வாழ்க்கையில் மட்டுமில்லை, ஸ்டீஃபன் வந்து துபாயில் லேபர் கேம்பில் போய் எத்தனை ஆத்மாக்கள் அந்த சபை கொண்டாந்தாங்க, அது சரித்திரம். சாம்சன் பிரதரு, ரீசெண்டாக இறந்து போன சாம்சன் பிரதரு, ஸ்டீஃபன் சம்பத்குமார், நான் எல்லாம் ஒரே இடத்துல இருந்து ஜோம் பண்ணி விளையாண்டு பீச்சில் விளையாண்டு நாட்கள்லாம் ஞாபகம் வருது. ஒரு அன்பான சகோதரன், எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கிற சகோதரன், எந்த நேரத்துலையும் ஒரு கோபம் படாதபடி எல்லாத்தையும் சுமூகமாக அணுகணுன்ற ஒரு காட்லி கேரக்டர் உள்ள மனுஷன். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் காட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஸ்டீஃபன். சிஸ்டர் கனகா, ஹீபர், உங்கள் எல்லா ஃபேமிலிக்கும் 400 வருஷம் நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். அவர் விட்டு சென்ற ஊழியம் தொடர்ந்து நடைபெற எந்த வித தடை இல்லாதபடி தேவன் அதை மேலோங்கி வளர்க்க, தேவ திட்டத்தை நிறைவேற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். Be blessed, be bold, be strong. God is with you and we will meet again. God bless you. God bless you.